பொங்கல் திருநாளான நாளைய தினம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். நாளை நடைபெறும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கு தயாரான வாடிவாசல். சிறப்பு பரிசாக வழங்கப்பட உள்ள கார் விழா மேடைக்கு கொண்டுவரப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான தடுப்புகளை வீட்டை மறைத்து அமைக்கப்பட்டதாக புகார். கயிற்றை அரிவாள் கொண்டு வெட்டிய நடிகர் வேலராமமூர்த்தியின் மனைவி. சென்னை கோயம்பேட்டில் உள்ள சிறப்பு சந்தையில் களை கட்டி வரும் பொங்கல் பொருட்கள் விற்பனை. வரத்து அதிகரிப்பால் ஒரு கட்டு கரும்பு வெறும் 200 ரூபாய்க்கு விற்பனை. காவலர்கள் உட்பட 3186 பேருக்கு பொங்கல் பதக்கங்கள். பதக்கப்படியாக மாதம் 400 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் காங்கிரஸ் தொண்டர்களுடன் பொங்கல் கொண்டாடிய செல்வ பெருந்தகை. சாலி கிராமத்தில் உள்ள இல்லத்தில் பொங்கல் வைத்த தமிழிசை. திண்டுக்கல்லில் மல்லிகைப்பூ விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்வு. முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகை கொண்டாடிய மக்கள். சென்னையில் மழையால் காற்று மாசு கட்டுக்குள் இருந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கோவையில் நடு ரோட்டில் செல்போன் பார்த்தபடி நடந்து சென்றவரை கன்னத்தில் அறைந்த காவலர். ஹெல்மெட் அணியாமல் காவலர் சென்றதும் சர்ச்சையானது. சேலத்தில் மாநில அளவிலான குதிரை வண்டி பந்தயம். சாலைகளில் சீறி பாய்ந்த குதிரைகள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை மகர ஜோதி தரிசனம். அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பொங்கலை ஒட்டி சென்னையிலிருந்து மதுரைக்கு இன்று முன்பதிவில்லா ரயில் இயக்கம். எழும்பூரில் பகல் 2:15 மணிக்கு புறப்படுகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து திருவனந்தபுரம் கொச்சுவேலிக்கு இன்றிரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில். மதுரை, நெல்லை வழியாக இயக்கப்பட உள்ள ரயிலுக்கு நடைபெறும் முன்பதிவு. பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எஸ்.எம். ஷா போக்சோ வழக்கில் கைது. பள்ளி மாணவி அளித்த புகாரில் உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் நடவடிக்கை. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் இருந்தவரை கைது செய்து விசாரணை. மஹிந்திராவின் மின்சார சொகுசு வாகனங்களின் சோதனை ஓட்டம். கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காஷ்மீர், லடாக்கை இணைக்கும் புதிய சுரங்கப்பாதை திறப்பு. 6 கிலோமீட்டர் தூர பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. அமெரிக்காவில் தொடர்ந்து பரவும் காட்டுத்தீக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. தற்போதைக்கு தீ குறைய வாய்ப்பில்லை என்றும் தகவல். 5வது முறையாக இணையும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி. புதிய படத்தை RS இன்ஃபோடெயின்மென்ட் தயாரிக்க உள்ளதாக அறிவிப்பு.
தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். பொங்கல் பண்டிகை நாட்களில் நடைபெற இருந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கான தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை எம்பி சு வெங்கடேசனின் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கேந்திர வித்யாலயா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அதன்படி ஜனவரி 13 முதல் 16 வரை தேர்வுகள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் நாட்களில் நடைபெற இருந்த கேந்திர வித்யாலயா பள்ளி தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து தற்போது கேந்திர வித்யாலயா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மஹிந்திரா நிறுவனத்தின் புதிய மின்சார கார்களின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மஹிந்திரா நிறுவனம் BE6E மற்றும் XEV9E என்ற இரு மின்சார SUV கார்களை கடந்த நவம்பர் மாதம் அறிமுகம் செய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மஹிந்திரா நிறுவனத்தின் ஆலையில் இந்த கார்கள் தயாரிக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மஹிந்திரா நிறுவனத்தின் மின்சார கார்களை வாடிக்கையாளர்களின் சோதனை ஓட்டத்திற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த காரினுள் அமர்ந்தும் பார்த்தார். அப்போது காரில் உள்ள தொழில்நுட்பங்கள் குறித்து முதலமைச்சருக்கு அமைச்சர் TRB ராஜா விளக்கினார். மேலும் மின்சார கார் தானாக பார்க் ஆனதையும் பார்த்து முதலமைச்சர் பிரமித்தார். அதன் பின்னர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மஹிந்திரா நிறுவனத்தின் தொழில்நுட்ப மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டு பிரிவின் தலைவர் வேலுசாமி மின்சார கார்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்க உள்ளதாக கூறினார். சார் இந்த வண்டி பார்க்கணும், இது தமிழ்நாட்டில் பண்ணது, இந்த வண்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நாங்கள் நாளைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். சார் கையில் கொடுத்து வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இந்த வண்டி பார்க்கணுன்னாரு உள்ள. கஸ்டமர் டிரைவ் நாளையிலேருந்து டீலர்ஷிப்பில். ஸோ அதே மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எப்போ விற்பனைக்கு பிப்ரவரியிலேருந்து வரும். புக்கிங் 14 ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்குது. பிப்ரவரியிலேருந்து கஸ்டமருக்கு. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். 15 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மதுரையில் பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் MS ஷாவை காவலர்கள் கைது செய்தனர். மதுரை திருமங்கலம் பகுதியில் தனியார் கல்லூரியின் தலைவராக இருப்பவர் MS ஷா. இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 15 வயது சிறுமியிடம் ஆபாசமாக பேசியதாக புகார் எழுந்ததாகவும், சிறுமியின் தாயும் பாலியல் அத்துமீறலுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் ஷா மற்றும் சிறுமியின் தாய் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல மாதங்களாக விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற ஆணையின் பேரில் MS ஷாவை கைது செய்த காவலர்கள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பெண்கள் வார்டில் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். அதிகாலை நேரத்தில் மதுபோதையில் பெண்கள் வார்டுக்குள் புகுந்த நபர் ஒருவர் அப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. உடனே அந்த பெண் கூச்சலிட்டதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் அந்த நபரை பிடித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மதுபோதையில் இருந்த நபரை கைது செய்தனர். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் அந்த நபர் மருத்துவமனையில் வேலை கேட்டு வந்து வளாகத்திலேயே தங்கிவிட்டது தெரியவந்தது. இந்நிலையில் அவர் எப்படி பெண்கள் வார்டிற்குள் வந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் மீண்டும் தலைநகரில் மிக முக்கியமான அரசு மருத்துவமனைகளில் ஒன்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டது என்று பதிவிட்டுள்ளார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய முதலமைச்சர் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது ஆட்சியில் இதுபோன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பாலியல் வழக்கில் கைதானவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய அரசை வலியுறுத்துவதாக அவர் பதிவிட்டுள்ளார். கேரளாவில் பட்டியலினத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் 5 ஆண்டுகளாக 60க்கும் மேற்பட்டவர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் அண்மையில் வெளியானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறப்பு படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விளையாட்டு வீராங்கனையை 13 வயது முதல் 18 வயது வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது தொடர்பாக பத்தனம்திட்டா, பந்தலம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இதுவரை 29 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 62 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் ஆட்டோ ஓட்டுநர்கள் வரை பலர் சிக்கியுள்ளனர். வழக்கில் தொடர்புடைய பலர் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பதாகவும் அவர்களை கைது செய்ய லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்கு கொடுமை இழைத்தவர்களின் பெயரை அந்த வீராங்கனை டைரியில் குறிப்பிட்டிருந்தது வழக்கு விசாரணைக்கு உதவியாக இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது.